ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கமிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைய பலன்கள், இன்றைய தின பலன்கள். இன்றைக்கி மாதத்தோட முதல் நாள் நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள் எப்படி இருக்கும்? அனைத்து ராசியினருக்கும் இந்த மாதம் முதல் நாள்லேருந்து வெற்றி கிடைக்கப் போகிறது. எந்த மாதிரி வெற்றி கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6:02 சூரிய உதயம். காலையில் 9 மணிக்கு மேலே ஏகாதசி திதி. கரசை கரணம்னா பார்த்திங்கன்னா அது சந்திரனை பேஸ் பண்ணி, குருவை பேஸ் பண்ணி உங்களை வழிநோக்கி வழிநடத்தி வெற்றிக்கான செய்யும். சரிங்களா? ஏன் சந்திரன் சொல்கிறேன்னா, சந்திரனை வச்சு தான் நம்ம தினபலன் சொல்லிகிட்டு இருக்கோம். சந்திரன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. அதாவது சதயம் நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது இந்த நாள் துவங்குது. உங்களுக்கு ஜோதிடம் பலன்கள் இருக்கிற அளவுக்கு சொல்லித்தரது தான் இந்த சேனலோட நோக்கம். ஒருவேளை உங்களுக்கு சனி தசையோ ராகுதசையோ குருதசையோ நடந்து சாதகமற்ற பலன்கள் நடந்துட்டு உங்களுக்கு பலன்கள் எடுக்க தெரியல அப்படின்னு தோணுச்சுன்னா, இல்லை உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியலன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயரோடு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா, உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே பதில் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பதில் வரும்பொழுது அலர்ட் வரும். சரிங்களா? இது ஒன்று. உங்களுக்கு ஜோதிடம் கற்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. ஜோதிடத்தை கற்றுக்கிறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கப்படும். சரிங்களா? இப்போ இந்த நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை இன்றைக்கி எப்படி சிறப்பாக அமைய போகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தினப்பலன்கள்ன்றது சந்திரன் எங்கே இருக்குதுன்றதை பேஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் வரும். ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா புத்தி அந்தரத்தை வச்சு தான் உங்களுடைய பலன்கள் 99% நடக்கும். தினப்பலனோ, வாரப்பலனோ, மாத பலனோ, இல்லை ராகு கேது பயிற்சியோ உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அது இந்த தினப்பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான், உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வச்சு தான் எல்லா நிகழ்வுகளும் நடக்கும். இந்த தினப்பலன்கள் சந்திரன் அதை அதிகப்படுத்தி கொடுக்கறது தான் இந்த சந்திரனோட பயிற்சியோட வேலை. அதான் தினப்பலன்கள். சரிங்களா? இப்போது கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கிரகம் பார்த்திங்கன்னா குரு உச்சமாக இருக்குது கடகத்தில். அது உங்களுக்கு தெரியும். சனி இயற்கையாகவே நார்மலாக இருக்கிற பிளானட் வக்ரமாக குருவோட வீட்டில் மீனத்தில் இருக்குது. சரிங்களா? அந்த சனியை குரு பார்க்குறது சிறப்பு இன்றைய நாளில். இது தொடர்ச்சியாக இன்னும் 45 நாளுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அவரோட சொந்த வீட்டில் விருச்சிகத்தில் புதன் கூட சேர்ந்துருக்கு. சூரியன் நீச்சமாக இருக்குது. சுக்கிரனும் நீச்சமாக இருக்குது. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் மூலம், அரசாங்க தொடர்பு மூலம் இருக்கிற விஷயங்கள் தள்ளி போகலாம். சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதோட்டு வாழ்க்கை துணை மூலமாக சின்ன பிரச்சனை வந்தாலும் அது சரியாகும். சரிங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த 2 காரக கிரகங்களும்